Love is patient. Love is kind. Love ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஹோப். ஆர் மேபி லவ் ஒரு அட்வென்ச்சர், எல்லாத்தையும் தாண்டி அங்கே போய் சேர்வோன்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் லவ்வோட டெஃபினிஷன் தான் என்னது? மனசில் 7 அடி கிரேட் காலின்னு நினைப்பு டைட்டாக வச்சுருக்கான். கொய்யால கால் வர பற்ற மாட்டேங்குது. ரிவர்ஸ் மட்டும் தள்ள முடியல. ஒரு 2 பேர் தேவை போல். செம்ம வெயிட் இருக்கிறது சாமி. அடுத்தாச்சு. இதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரிவர்ஸ் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இருந்தாலும் பரவாயில்ல. அடே எல்லா 450 ஓட்டியிருக்கேன்டா. ஆனால் இந்த வண்டி சிக்னலில் நிற்கும் போது தான் கால் எரிஞ்சிடும் போலடா. என்ன ஹீட்ரா பாவி, எரியுதுடா. அப்போவே டியூப் டயர் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் கேட்டிங்களாடா. வண்டி வேறு பஞ்சர் ஆகிடுச்சு. இதை தள்ளவே 3 பேர் வேணுமே. நான் எங்கே போய் திறதா அந்த 2 பேரை? ஹலோ, ஹெல்ப் மீ ப்ளீஸ். ஷர்பா 450cc லிக்விட் கோல்ட் டியூல் ஓவர்ஹெட். ராயல் என்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய ஜம்ப் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் இன்ஜின் ஆர்கிடெக்சர். 4 வால்வ்ஸ், ஹைட்ரோடைனமிக் கிராங்க் பேரிங், ஒரு ஸ்டோனையும் அன்டர்ன் பண்ணாமல் இல்லை. 40 ஹார்ஸ் பவர், 8000 RPM, 40 நியூட்டன் மீட்டர்ஸ், 5500 3000 to 9000 ஒரு பவர்ஃபுல்லான புல். 1 to 3 ஒரு ஹார்ட் கேஸ் ரெவ் லிமிட்டர் கூட. 4th சாஃப்ட் லிமிட்டட். இன்ஜின் ஒரு வைட் பவர் பேண்டுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அந்த இண்டக்ஷன் சவுண்ட் பியோர் லவ். ஒரு டிஓஹெச்சி செட்டப்க்கு சம்பந்தம் இல்லாத லிமிட்டர். ஆமாம், கோல் வாஸ் வைட், நாட் பீக். சீட்டை மட்டும் எதுக்கு ப்ரோ அப்படி குத்த வச்சு உட்காடுற மாதிரி இருக்கு? வைப்ரேஷனே ஆகலையா ப்ரோ? செம்மையா இருக்கே ப்ரோ. டிஜிட்டல் டிஸ்பிளேவா அது? மேப்லாம் செம்மையா இருக்கே ப்ரோ. லைட்டே தெரியலையே ப்ரோ. இருட்டுலலாம் எப்படி ஓட்டுறீங்க ப்ரோ? 2 பேர் ஜம்முன்னு உட்காந்துட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக 2 பேர் உட்காந்துட்டு போகலாம். என்ன உங்களுக்கு தான் யூஸ் ஆகாது. ஹலோ, ரேப்பிடோவா? நான் லொக்கேஷன் கரெக்டாக தான் இருக்குது. நடு ரோட்டில் தான் நிற்கிறேன். வாங்க வாங்க. 130, 140 ஈஸியாக நாள் ஃபுல்லாக வின் ப்ரொடக்ஷனோட, அந்த கம்ஃபர்டபுள் சஸ்பென்ஷனும் இண்டக்ஷன் கரண்ட்டோட இழுக்கிற இன்ஜினும் நல்ல கம்பெனி. ராக் சாலிடாக ஃபீல் ஆகிற ஸ்டெபிலிட்டி வெல்கம் அடிஷன். நான் உங்கள் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ரெவனேட்டர் சேனல் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து என்னடா
சீப்பா நல்ல ஒரு கண்டென்ட் பேசும்போது தான் கண்டமேனிக்கு வருதுன்னு வேறு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏய் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது ஆன் பண்ணி விட்டுருப்போடா. வேறு எங்கே போகிறோம் அவ்வளோ அவசரமா? பேசாமல் நம்மளே ஆன் பண்ணி பேசிடலாமா? கண்ட கருமத்தை திங்க வேண்டியது, அப்புறம் எங்கேயாச்சும் போயிட்டுருக்க வேண்டியது. இது யார் நடுவில் விட்டது? நம்ம அதை வச்சு தானே பேச போகிறோம். இவனுங்க வேறு செட்டிங்கையும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எதுக்கு தான் இருக்குதோ? சாரி, டிபார்ட்மெண்ட்டே இல்லையோ டொனேட்டரோவில். ட்ரிப்பர் நேவிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபோனில் இருக்க மாதிரியே இதுலேயும் மேப் காட்டுது. சூப்பராக இருக்கேப்பா. என்னடா இது, இதில் லாக் பண்ணால் அதுலேயும் லாக் ஆகிடுது. அப்புறம் எதுக்குடா இது? இதை ஏன் நான் ஃபோனே பேசாமல் மவுண்ட் பண்ணிட்டு போயிட மாட்டேன்? இன்னும் டெக்னாலஜியோ. அட பிரேக்ஸ் செம்மையாக இருக்கேப்பா. நம்ம ஆரஞ்சு வண்டியை விட இதில் ஏபிஎஸ் கேலிப்ரேஷன் செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த டியூப்லெஸ் ஸ்போக் டயர்ஸு தேர்தல் வாக்குறுதி மாதிரி கொடுக்குறேங்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கொடுத்த பாடு தான் இல்லை. ரைட்டு, நம்ம வே டு ஸ்பீட் ஆனே அதை ரெடி பண்ணிட்டாரு. இவங்க எப்போ தான் பண்ண போகிறாங்களோ ராயல் என்ஃபீல்டு. ஸோ இந்த கான்செப்ட்டு அட்வென்ச்சர் 390. ப்ரோ கோடையை பிடிச்சிட்டு 2 பேரும் பொதுருக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க? இருங்க, அவர் ஏதோ பண்ணுறேன்னு இருக்காரு. நாங்களும் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏய் தினேஷனாவா? எனக்கு நம்பிக்கை இருக்குடா. மோடு ஒர்க் ஆகலடா. என்ன மோடு ப்ரோ? நியூமேட்டிக் மோடு. ஃப்ரேம் இங்கே இருக்கு, அவர் அங்கே என்ன ப்ரோ பண்ணிட்டுருக்காரு? என்னமோ பட்டு விட்றா. ஆஃப் த பீட்டன் பாத். ஹிமாலயன்ற பேர்கிட்ட நம்ம எதிர்பார்த்த கான்ஃபிடென்ஸ்க்கும் மேலே ரோட், ராக்ஸ், கிரேட்டர்ஸ் எதாலையும் இதை டிஃப்ளெக்டே பண்ண முடியாது. இந்த சாசி செம்ம போட்டன்ட். இந்த ஷோவா ஒரு மிராக்கிள். பள்ளமேடை மறைச்சு ட்ராக்ஷனை மட்டும் பிடிச்சிருது. அந்த 21 இன்ச் வீல்ஸ் எது மேலே வேணால் ஏறும். எர்கனாமிக்ஸ் உட்கார்ந்துருந்தாலும் சரி, எழுந்து நின்னாலும் சரி, ஆல்மோஸ்ட் ஷோர் ஷாட். டேங்க் கிரிப் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கலாம். இந்த புது ஹிமாலயன் லவ்ஸ் டு ஸ்லைட். அந்த ஸ்விட்சபிள் ஏபிஎஸை மட்டும் ஆஃப் பண்ணுங்கள். ஷார்ப் பிரேக்ஸோட ரியர் டயர் நீங்கள் நினச்ச இடத்துல போடுது. பிளென்டி ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், பிளென்டி ஆஃப் ஃபன். ஹிமாலயன் ஆஃப் ரோடில் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பட் கியரிங் செம்மட்டால். செகண்டில் 20ல் தட்டுற அளவுக்கு. ஆமாம், இது ஒன்றும் அந்த SOHC 411 டிராக்டர் கிடையாது. அந்த லோ எண்ட் வேணுமா? ரேஸ் ஃபேக்ட்ரி ஹேஸ் யூ கவர்ட். எர்த் மூவ் பண்ணுற வீல் டார்க், ஒரு ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் தள்ளி. ஏன்டா சிவா, கடைசியாக டேனி அண்ணா எப்போ வண்டி ஓட்டும் போது கீழே விழாமல் வண்டியை டெஸ்ட் பண்ணாரு. ஒரு வேலை பேலன்ஸ் நல்லா இருக்கும் போல. அதுவும் கரெக்டு தான். ECU throttle body ரெண்டுமே ஒரே பார்ட் நம்பர். சிம்பிளாக பேக்கேஜ் பண்ணி எதுக்கு காம்ப்ளிகேட் பண்ணணும்? 5 years 50,000 kilometers எக்ஸ்டெண்டட் வாரண்டி. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா தான் டிஓசி வால் கிளியரன்ஸ் பார்த்து பழகாத லிக்விட் கோல்டு எப்படி இவ்வளோ கிளாசிக் 350 மத்தியில் கோன்செட் ப்ராப்ளம்ஸ், கிளங்கியான லாக் நெட், லவ் ஹோப்ஸ் ஃபார் த பெஸ்ட்ல. No words enough to show it. Now my whole world's in motion. I feel like Fred, but in my neighborhood. Stop playing goalie on all of my thoughts, yeah. Speaking out straight from my heart, but now I see. Oh, I see this love is taking over, breaking through my chest and overflowing. With every single beat, it pulls me closer, closer to you. I'm never gonna hold back being someone to lean on. லவ்வோட ட்ரூ மீனிங் எனக்கு தெரியல.
என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எனக்கு புரிஞ்சதெல்லாம் அது இல்லாமல் இங்கே நம்ம யாருமே இல்லை. I'm never gonna hold back being someone to lean on. I'll always be that two-way phone call when you need one. When everything in life is getting harder to shoulder, I'll be your soldier. My heart's been ripping wide open, 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 wide open. My heart's been ripping wide open, 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 wide open. ப்ரோ இதில் மறுபடியும் மேலே ஏறுறீங்க. My heart's been ripping wide open, 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 wide open. என்ன சொல்லணும், என்ன டைலாக் சொல்லணும்? அப்படியே கேளு.